நண்பர்களே, பெட்ரோல், டீசல் விலை பார்த்தீங்க அப்படின்னா, நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. இது வாகன ஓட்டிகளுக்கு பெரிய ஒரு சிரமத்தை குடுத்துருக்கு. மத்திய அரசும் கண்டுக்க மாட்றாங்க, மாநில அரசும் கண்டுக்க மாட்றாங்க. நடுவுல மாட்டிக்கிட்டு வாகனம் ஓட்டுறவங்க தான் ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இது ஒரு புறம் இருந்தாலுமே கூட, இன்னொரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா, போக்குவரத்து காவலர்கள், காவல்துறையை சேர்ந்தவங்கள சமாளிக்கிறது அப்படிங்கிறது இன்னொரு புறம் பெரிய ஒரு பிரச்சனையா போயிட்டுருக்கு. எல்லா காவல்துறை அதிகாரிகளும் லஞ்சம் வாங்குவாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஆனால் இன்னமும் லஞ்சம் வாங்கக்கூடிய அதிகாரிகளும் காவல்துறையில் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பதிவை பார்க்க போகிறோம். அதில் வாகன ஓட்டி ஒருத்தர்கிட்ட காவல்துறை அதிகாரி நடந்துக்கக்கூடிய விதத்தை பாருங்கள். பார்த்துட்டு இந்த மாதிரி அதிகாரிகளுக்கு என்ன பண்ணலாம், இதற்கு என்ன தீர்வு அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பண்ணுங்கள். உன் லைசன்ஸ் எடுத்து ரூபா கேஸ் நான் உனக்கு 1000 ரூபாய் கேஸ் சரி நான் உங்ககிட்ட ரைட்டு இவ்வளோ 600 இல்லைன்னா நான் இல்லை 50 ரூபா கொடுத்துருப்போம். 1000 ரூபாய்க்கு உனக்கு ஒரே ஆப்ஷன் தான். 200 அதெல்லாம் நீ இப்போ என்னவோ பண்ணிக்காம நாங்கள் நிற்க நேரம் ரைட்டு போனோம்னா ரிட்டர்னில் எனக்கு என்ன போடணும்னு எனக்கு தெரியும். தெரியும்ப்பா இல்லை நீ போய் தான் பாரு. நான் போகாத நம்பர் நோட் பண்ணி தான் இருக்கேன். போகாத நம்பர் நோட் பண்ணி தான் இருக்கேன். எனக்கு ரெகுலராக வர்றவன் கொடுத்துட்டு போவான். இந்த அந்தோனி ஏற்கனவே இப்போ என்கிட்ட 1000 ரூபாய் ஃபைன் கட்டியிருக்கான். இந்த அந்தோனி வண்டி ஏற்கனவே என்கிட்ட ஃபைன் கட்டியிருக்கான். என்ன இல்லை இல்லை நீ 1000 ரூபா கொடுத்தாதான் நான் இல்லைன்னா கேஸ் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.